ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம ஆக்சுவலா இந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து அதாவது ரெகக்னைஸ் ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்து லாஸ்ட் 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் 4 கொஸ்டின்ல எதெல்லாம் தான் வரும்னா 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த எக்ஸர்சைஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். அதை நான் எக்ஸ்பிளிசிட்டா எழுதிடுறேன், கிளியரா எழுதிடுறேன். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல வரும், டெக்ஸ்ட் புக்ல இல்லாத கொஸ்டின் பேஸ்டா நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற கொஸ்டின். ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் 1/8 மீன்? ஓகே, நியூமரேட்டர் மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. நியூமரேட்டரோட மீனிங். ஸோ நியூமரேட்டர்னா என்ன பேசிக்கா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அது நீங்க 8 பீஸா கட் பண்றீங்க. அது 8 ஈக்குவல் பீஸா கட் பண்றீங்க. அதுல ஒரு பீஸ் மட்டும் ஷேட் பண்ணீங்கன்னா அதோட அந்த ஃபிராக்ஷனோட மீனிங் தான் 1/8. இப்ப வெறும் நியூமரேட்டரோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க அவங்க. ஸோ நியூமரேட்டரோட மீனிங் என்னன்னா, யூஆர் கவுண்டிங் ஒன் பார்ட் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ்னு அர்த்தம். அதான் நியூமரேட்டரோட மீனிங். நியூமரேட்டர் மேல இருக்கிற போர்ஷனோட மீனிங் என்ன அர்த்தம்னா, யூஆர் கன்சிடரிங், வி ஆர் கவுண்டிங் ஒன் பார்ட் அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ். ஸோ மொத்தம் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அது நம்ம 8 ஈக்குவல் பீஸா கட் பண்றோம். அதுல ஒரு பீஸ் மட்டும் ஷேட் பண்ணா அந்த ஒரு பீஸ் தான் நம்ம அந்த ஒரு பீஸ் தான் நம்ம ஃபிராக்ஷனா நம்ம 1/8 ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ நீங்க நியூமரேட்டர் மட்டும் பேசணும், நியூமரேட்டரோட மீனிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா இதான் அர்த்தம். We are counting one part out of 8 parts. So total there are 8 parts per whole. அதுல we are counting one part. We are considering one part. So கரெக்டான ஆன்சர் ஏ தான். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நியூமரேட்டர் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நியூமரேட்டர் என்னது? We are counting one part out of 8 parts. வாட் இஸ் நியூமரேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நியூமரேட்டரோட மீனிங் கேட்கறாங்க. அவங்க ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்கல, நியூமரேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். மற்றதெல்லாம் தப்பு தான். ஸோ இது தப்பு ஆக்சுவலா. there is one part per whole என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. there are 8 parts per whole. ஏன்னா இங்க நீங்க அந்த ரெக்டாங்கிளோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஷேப்பை 8 பீஸா கட் பண்றீங்க. ஸோ 8 parts per whole இருக்கு, ஒன் பார்ட் இல்ல. we are counting 8. இதுவும் தப்பு. 8/8 சப்போஸ் ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தா இது கரெக்டா வந்திருக்கும். பட் அவங்க 1/8 கொடுக்குறாங்க. ஸோ we are counting one part out of 8 parts. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டா தப்பான ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் கரெக்ட். பட் நியூமரேட்டரோட மீனிங் பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டினாமினேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் 2/6 மீன்? டினாமினேட்டர் கேட்கறாங்க, நியூமரேட்டர் கேட்கல. டினாமினேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. டினாமினேட்டரோட மீனிங். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் அது 6 பீஸா கட் பண்றீங்க. 6 பீஸா கட் பண்றீங்க. இப்ப இந்த 6னா என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. 6 என்னோட அர்த்தம் என்னன்னா, there are 6 parts per whole அர்த்தம். per whole shape, some shape or figure or object என்ன வேணாலும் வச்சுக்கலாம். there are 6 parts per whole. அவ்வளவுதான். டோட்டலா 6 parts இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தான் இந்த டினாமினேட்டர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? இதான் டினாமினேட்டரோட மீனிங். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸ் இண்டிகேட் பண்றதா டினாமினேட்டர். நியூமரேட்டர் என்ன பண்றோம், கன்சிடரிங் எவ்வளவு அந்த ஈக்குவல் பார்ட்ஸ்ல எவ்வளவு இதை நம்ம கவுண்ட் பண்றோம், எவ்வளவு இதை ஷேட் பண்றோம், அதான் நியூமரேட்டர். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ there are 6 parts per whole. you are counting 6 parts. இது தப்பு. அப்பனா 6/6 ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தா இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும். சப்போஸ் இந்த ஃபிராக்ஷன்ல 2/6 பதிலா 6/6 கொடுத்திருந்தா இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும். அவ்வளவுதான் நீ சொல்றேன்னு தவிர அகைன் டினாமினேட்டரோட மீனிங் இது இண்டிகேட் பண்ணவே இல்லை. ஸோ இது தப்பு. there are 2 parts per whole. இது கரெக்ட். பட் அவங்க நியூமரேட்டர் பத்தி கேட்கல, டினாமினேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுவும் தப்பு தான். we are counting 2 parts. இது ஆக்சுவலா இது கரெக்டா. we are counting 2 parts கரெக்ட். பட் அகைன் அவங்க டினாமினேட்டரோட மீனிங் தான் கேட்கறாங்க. ஸோ சி ஆக்சுவலா தப்பு. there are 2 parts per whole இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இன்ஃபேக்ட் சி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. நான் தெரியாம சொல்லிட்டேன். there are 6 parts per whole. ஓகேவா? there are 6 parts per whole. 6 parts per whole. per wholeனா per whole shape, some object or shape இருக்கு. ஸோ அந்த ஹோலை நம்ம 1ன்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமா அந்த 1ல எவ்வளவு இருக்குன்னா 6 நம்ம டிவைட் பண்றோம். 6 பார்ட் நம்ம கட் பண்றோம். ஒரு பெரிய ரெக்டாங்கிள நம்ம 1ன்னு இண்டிகேட் பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதை நம்ம 6 ஈக்குவல் பீஸா கட் பண்றோம். அதுல நம்ம 2 பீஸா ஷேட் பண்றோம். அந்த ஃபிராக்ஷனை நம்ம 2/6 சொல்றோம். சோ அந்த 2 அதுல வந்து 6ஓட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. சோ 6ஓட மீனிங் என்ன, there are 6 parts per wholeன்னு அர்த்தம். per whole ரெக்டாங்கிள்ல 6 ஈக்குவல் பீசஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ தேவையில்லாதெல்லாம் அழிச்சிடறானா, இப்ப இது எல்லாத்தையுமே அழிச்சிடறேன். சோ கரெக்டான ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இது மட்டும் எழுதிக்கிறேன். டினாமினேட்டர் மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், வேற கலர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேவா? ஈக்குவல் பார்ட்ஸ் அதான் டினாமினேட்டர் மீனிங். நியூமரேட்டர் மீனிங் என்ன, கவுண்டிங் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் விச் வி ஆக்சுவலி ஷேட். ஓகேவா? ஆர் கன்சிடர் ஆர் கவுண்ட். ஸோ அதான் நியூமரேட்டரோட மீனிங். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின்,
வாட் இஸ் த 2 ரெப்ரசென்ட் இன் ஹாஃப்? ஸோ 2 டினாமினேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க மறுபடியும். டினாமினேட்டரோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இப்ப ஆப்ஷன் நம்ம வாசிச்சிடறேன். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஆல் ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் we are counting. இது வந்து நியூமரேட்டர் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது தப்பு. நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல், இதான் கரெக்டான ஆன்சர். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, நீங்க ரெண்டா கட் பண்றீங்க, ரெண்டா இப்படி கட் பண்றீங்க. ஸோ இது ரெண்டு பீஸ் கிடைச்சது. ஸோ அந்த ரெண்டு பீஸ் தான் நம்ம டினாமினேட்டர் சொல்றோம். ஸோ பேசிக்கா 2 ஈக்குவல் பீசஸ் கிடைக்கும் ஒரு ஹோல்ல இருந்து. நம்பர் ஆஃப் ஈக்குவல் பீசஸ் இன் ஒன் ஹோல்னு சொல்லலாம், இல்ல நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல்னு சொல்லலாம். இன் ஒன் ஹோல் ரெக்டாங்கிள் நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க ஜென்ரலா கொடுத்துருக்காங்க, நான் ரெக்டாங்கிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் ரெக்டாங்கிள் நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ நீங்க ரெக்டாங்கிள் கூட இல்லை, எனி ஷேப் நீங்க போட்டுக்கலாம். எனி ஷேப் வித் லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தா போதும். நீங்க அந்த ஷேப்பை ரெண்டா கட் பண்ண முடியும், அதான் பேசிக் ஐடியா. ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஆல் ஹோல்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ராங். நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஆல் ஹோல்ஸ் வராது, நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல்னு வரும். ஒன் ஹோல்னு தான் வரும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட பத்தி தான் பேசுறோம் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து திஸ் ஃபிராக்ஷன் இஸ் லெஸ் தென் 1, அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் குட்டினா இந்த ஓவரால் ஃபிராக்ஷனே லெஸ் தென் 1ன்னு வரும். ஸோ இது தப்பு. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நியூமரேட்டரோட மீனிங் சொல்லுது, டினாமினேட்டரோட மீனிங் தான் அவங்க கேட்கறாங்க. வாட் இஸ் 2 ரெப்ரசென்ட் தான் கேட்கறாங்க. 2 என்னது டினாமினேட்டர், நியூமரேட்டர் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இன் ஒன் ஹோல் ரெக்டாங்கிள், நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்றதுனால. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் 5/6 மீன்? we are counting 6 parts, கரெக்டா? தப்பு. we are counting 6 parts இருந்துச்சுன்னா 6/6 இருக்கணும், அப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். 5/6 இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இது தப்பு. there is 5 parts per whole, இதுவும் தப்பு. ஏன்? there is 6 parts per whole. ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அதை நீங்க 6ஆ கட் பண்றீங்க. ஸோ 6ஆ நீங்க ஈக்குவலா கட் பண்றீங்க, 6 பீஸா. ஸோ இது there is 5 parts per whole ன்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். there are 6 parts per whole, there is 6 parts per whole. ஓகேவா? per whole, இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பு. பி கம்ப்ளீட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ சி பார்க்கலாமா? there are 6 parts per whole, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் அவங்க என்ன கேட்கறாங்க ஸ்பெசிஃபிக்கா? நியூமரேட்டர் பத்தி தான் கேட்கறாங்க. நியூமரேட்டர் என்னது? 5 தான். 5னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்கு, அதை நீங்க 6ஆ கட் பண்றீங்க, அதுல 5 பார்ட் ஷேட் பண்றீங்க, அந்த ஃபிராக்ஷன் தான் 5. இப்ப அந்த ஃபிராக்ஷன் தான் 5/6. இதுல நியூமரேட்டர் என்னது? அப்ப நியூமரேட்டரோட அர்த்தம் என்ன? அதுல 5 பார்ட் நம்ம ஷேட் பண்றோம், அதுதான் நியூமரேட்டர். ஸோ we are counting 5 parts சொல்லலாம், we are shading 5 parts சொல்லலாம், we are considering 5 parts சொல்லலாம் out of 6 parts. ஸோ அதான் நியூமரேட்டர் மீனிங். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்னா we are counting 5 parts out of 6 parts. இதான் நியூமரேட்டரோட மீனிங். நியூமரேட்டர் மீனிங். டினாமினேட்டர் மீனிங் என்ன? there is 6 parts per whole, இதான் டினாமினேட்டரோட மீனிங். ஓகேவா? ஆனா அவங்க கேட்கறது நியூமரேட்டர் பத்தி தான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. ஸோ நம்ம இதான் கரெக்டான ஆன்சர். டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஆன்சர் டி. ஸோ பழைய கொஸ்டினோட ஆன்சர் நான் எழுதிடுறேன் கடகடன்னு. நான் ஒழுங்கா எழுதலன்னு நினைக்கிறேன். இதுல ஆன்சர் பி. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பி. ஓகேவா? அப்புறம் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஏ. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஏ வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஏ தான். ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷனோட மீனிங் என்னன்னு கேட்கறாங்க. வாட் இஸ் த நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் 1/8 மீன் அப்படின்னு கேட்கறாங்க. we are counting 1 part, அவ்வளவுதான். ஸோ இதான் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ ஏ தான். ஸோ இப்போ நம்ம 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ என்ன 5வது கொஸ்டின் என்ன போடலாம்? ஸோ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல இருந்தா பண்ணிருக்கோம். ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ் எக்ஸசைஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸசைஸ்ல 5th கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.